ரஜினி சாருடைய ஒரு நெருக்கம் கிடச்சிது. அவர் கூட பேசி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்குல்ல. அவர் கூட அந்த ஒரு டயலாக் கான்செப்ட் வச்சுருப்பாங்கல்ல. அது நீங்கள் என்ன பேசுனீங்க? அது படத்தில் எப்படி ஹிட் ஆச்சு சொல்லுங்கள். ஏன்னா உண்மைக்குமே அது நான் பெருசாக யோசிக்கலை. மேபி ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைலாக் அவ்வளோ வளம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது என்ன டைலாக் சொல்லுங்களேன். அது வந்து சார் இதுவே உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் நீ பண்ணுவியா சார்? அதுக்கு அவர் சார் வந்து ஒரு ரிப்ளை கொடுப்பார், இதுவே நான் என் பையனாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ கனால இருக்கட்டும், கனால வந்து அந்த டைலாக் இருக்கட்டும், எது கிரிக்கெட் விளையாட எல்லாருக்குமே இதுவாக இருக்கும். என்ன டைலாக் வந்து நான் பேட்டிங் கேட்டேன்னா பவுலிங் கேட்டேன்னா நான் ஃபீல்டிங் தானே கேட்டேன், இதுக்கு கிரிக்கெட் விளையாட எல்லாருக்குமே கேட்கும். அதெல்லாம் வந்து நினைக்கும். அதே மாதிரி லேபிள்லாம் அந்த அம்மா அடிக்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ போட்டுருந்தது. இவ்வளோ தவமா வந்து பெற்று இது வந்து பாமடிக்க போகுது அப்படின்றதுக்கலாம். நேயர்களே, நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் அருவி பாலா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் அருவி பாலா. வணக்கம். இந்த திரைத்துறையில் நடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுக்கான வாய்ப்புகளை எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் தேடினீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஒரு ஆசை இருந்தது. காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது தான் இருந்தது. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். நான் வாய்ப்பு நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கான படிப்புகளுக்காக நிறைய கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த ஆக்டிங் கிளாஸ் போகிறதுக்காக. ஸோ நான் ஃபினான்ஷியலி பேக்ரவுண்ட் இல்லாதவன். ஸோ அதனால் ஒரு என்ஜிஓ சப்போர்ட் மாதிரி பண்ணுறதுக்காக அப்ரோச் பண்ணி அவங்களுக்காக வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மைம் கோபியன்கிட்ட தான் ஆக்டிங் கிளாஸ் படித்தேன் ஒரு 1.5 வருஷம். அதுக்கப்புறமும் அவர் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த என்ஜிஓக்கு என் மேலே நம்பிக்கை வரல. ஏன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்க்கோ இல்லை மற்ற ஃபீல்டுக்கு தான் ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சினிமாவுக்கு பண்ணலை. ஏன்னா வந்து பையன் பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான், என்ன பண்ணுவான், அதுவும் இல்லாமல் இதனுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றது அவங்களுக்கும் தெரில. அதனால அவங்க பெருசாக பண்ணல. சரி, அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் சரி இவ்வளோ நேரம் தொங்கிக்கிட்டே திரியிறானே பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்பயும் ஒரு கண்டிஷன் பேஸில் தான் பண்ணேன் நாங்கள் மொத்தம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிறது எல்லாமே எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்து சிங்கிள் பேமெண்ட் ஆர் 3 பேமெண்ட்ஸில் தான் கிளாஸஸ் இருக்கும். நம்ம காலேஜ் மாதிரி தான், செம் பீஸ் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து அவங்க அது மாதிரி பே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. மந்த்லி பேஸில் தான் நான் தருவேன், மந்த்லி தர மாதிரி தான் தருவேன் அப்படின்னு. அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரே ஆள் கோபியன் தான், கோபியன். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்டாக வில் பண்ணி ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி போய் ட்ரை பண்ணி பண்ணது தான். இப்போ முதல் படம்ன்றது வந்து மெட்ராஸ் படம் தான். அதுக்கான வாய்ப்பு எப்படி கிடச்சிது? அந்த ட்ராவல் எப்படி போச்சு? ஒரு நாள் திடீர்னு ஆடிஷன் போகுதுன்னு சொன்னாங்க. இந்த மைம் கோபியனை தான் சொன்னார் போங்கடா அப்படின்ட்டு. ஏன்னா மைம் கோபியன் அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அதனால் ஆடிஷன் போகுதுன்றது தெரிஞ்சது. சரி போனோம். போயிட்டு நானுமே ஆடிஷன், அதுதான் என்னுடைய முதல் ஆடிஷன். போனேன், கொடுத்துட்டு வந்தேன். அதை கொடுத்துட்டு வந்து சரி செலக்ட் ஆகிடுச்சு, ரிகர்சல் வாங்கினேன். அப்படியே ஆரம்பித்தது தான். பெருசாலாம் ஒன்றும். இப்போ ஒரு விஷயம் யோசிப்பாங்கல்ல, ஒரு நடை உடை பாவனை, ஆள் எப்படி இருக்கான், அவனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னு. கருப்பாக ஒல்லியாக ஒரு பையன் வரும்போது அதை எதிர்பார்த்து அவங்க அந்த வாய்ப்பு கொடுத்தாங்களா, இல்லை திறமைக்கான வாய்ப்பு தானே? இல்லை, இது எல்லாமே வந்து இங்கே வந்து சினிமாவுக்கு வந்து எல்லா டைமும் வந்து திறமைக்காக மட்டுமே கிடையாது. லுக் அப்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கதைக்கான அந்த கதைக்கான அந்த தோற்றம் இருக்கிறத பட்சத்தில் ஒரு சில வந்து என்னை தேடி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, நிறைய படங்களில் வந்து நமக்கு இந்த கேரக்டர் இந்த பையன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அது அப்படின்னு கொடுத்தது உண்டு. இந்த பையன் பண்ணால் நல்லா இருக்கும்னு பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. ரெண்டுமே மிக்சடாக தான் வந்திருக்கு. சரி, அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் எப்படி கிடச்சிது? யார் மூலயமான அந்த ரெஃபரன்ஸ் யாருன்னா கொடுத்துருப்பாங்கல்ல, இல்லை ரெக்கமெண்டேஷன் கிடச்சிருக்காங்கல்ல? எனக்கு ரெக்கமெண்டேஷனில் கிடச்சது வந்து அருவி தான். மாலினி ஜீவனத்திரம்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வருது, என் காலேஜ் சீனியர். அவங்க வந்து மெட்ராஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போவுமே வந்து இந்த மாதிரி நான் அருவின்னு ஒரு படம் பண்ணுறாங்க, அங்கே ஒரு ரிஹர்சல் போகுது, நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாடுறாருன்னு. அப்போவும் ரிஹர்சல் பண்ணி போயிட்டு ஆடிஷன் போயிட்டு அங்கே ட்ரை பண்ணேன். ஒரு 4 ஆடிஷனுக்கு அப்புறம் தான் அருணன் என்னை செலக்ட் பண்ணார். அப்படிங்களா? சரி, உங்களுடைய அந்த அருவிக்கு அப்புறம் உங்களுடைய வரவேற்பு எப்படி கிடச்சிது? உங்களுக்கு பெயர் மாற்றமே அருவிக்கு அப்புறம் தானே அந்த அருவி பாலான்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் கிடைச்சிது? ஆக்சுவலி என்னென்னா, நான் படம் அருவி முடிச்சு 4 வருஷம் பெரிய கேப் ஆகிடுச்சு. நான் வந்து மெட்ராஸ்க்கு போகும்போது மெட்ராஸ், அதுக்கப்புறம் நகர்வலம் பண்ணேன். அதுக்கப்புறம் அருவியும் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் ரிலீஸ் ஆனது எல்லாமே பேக் டு பேக் இது தான் ஆச்சு. அதுக்கப்புறம் கபாலி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன படங்கள் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் பெருசாக எதுவும் இல்லை. அருவி வந்து 2017 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனால் அடுத்தது அப்படியே கடன்னு எல்லாமே தொடர்ந்து அந்த படங்கள் வச்சு எனக்கு நிறைய படங்கள் ஆரம்பிச்சது. இந்த 4 ஆண்டுகள் இடைவெளியில் உங்களுக்கு பொருளாதார சூழலில் எந்த அளவு உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு? என்ன பண்ணாங்க? யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணாங்க?
நான் சுற்றி இருந்தேன் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறமா என் அண்ணன்கள் எல்லாருமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. நானுமே வேலைக்கு போயிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து சினிமா ட்ரை பண்ணி நான் அப்போ எதுவுமே கிடைக்காதப்போ ஒரு கொஞ்சம் லெவலுக்கு அப்புறம் கால் சென்டர் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் விட்டுட்டு ஆடிஷனுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீடெயில்ஸில் வேலை பார்த்தேன். இந்த குரோமா, ரிலையன்ஸ் இதெல்லாம் ரெண்டுத்துலேயுமே வேலை பார்த்துருக்கேன். வந்து ப்ரமோட்டராக வேலை பார்த்தேன். இந்த லேப்டாப் ப்ரமோட்டராக வேலை பார்த்தேன். ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்போ அந்த டைமில் தான் அருவி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. அந்த டைமில் தான் இந்த ப்ரமோஷன்ஸ்க்கு இன்டர்வியூஸ் கூப்பிடும்போது ஒரு டைமே டிஎல்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்கும்போது, என்னடா டெய்லி வந்து எதனா ஒன்று கேட்டுட்டு இருப்பியாடா அப்படின்னு. அப்போ டிசைட் பண்ணி, இல்லை ஓகே போதும் நம்ம அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு குவிட் பண்ணிட்டு வந்தது தான். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, நானும் ஒரு 5 ஆண்டுகள் வந்து உதவி இயக்குனராக பணிபுரியறதுக்கான முயற்சி செஞ்சேன். பாக்யராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. ஒரு கால சூழ்நிலையில் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் போட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம விரக்தியான ஒரு உச்சத்தில் இருப்போம் இல்லைங்களா? இப்போ இந்த 4 ஆண்டுகள் வந்து பயணன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம். அந்த சவால்களை சந்திக்கிறது நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க? ஆக்சுவலி இந்த 4 வருஷம் நான் வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன்னா எனக்கு விரக்திலாம் இல்லை. எனக்கு அந்த ஏன்னா நான் இந்த 4 வருஷமே நான் அருவி வந்துடும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இல்லை. ஏன்னா அருவி வந்து நாங்கள் எடுக்கும்போதே எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, இது வந்து ஒரு தேட்டருக்கான படம் கிடையாது, நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் எடுக்கிறோம், இது வந்து அவார்டுக்காக தான் எடுக்கிறோம் அப்படின்னு. ஸோ ஏன்னா எனக்கு முன்னாடி போன நிறைய பேருடைய இருக்குது இன்னமும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற போது, நான் இன்னும் எது கரெக்டான எதுவுமே பண்ணலை அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் இருந்தேன். ஸோ நான் இன்னும் கரெக்டாக பண்ண வேண்டியது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது நல்லா இருந்தேன். ஸோ ஃபினான்ஷியலாக பாதிக்கப்பட்டதுனால தான் நான் வேலைக்கு போனேனே தவிர, நான் இது கரெக்டான ரூட்டு நான் இன்னும் பிடிக்கல. அந்த மைண்ட் செட்டில் இருந்தனால எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல. இன்ன வரைக்குமே அது அப்படியே தான் இருக்கேன். அருவிக்கு அப்புறம் ஒரு 4 ஆண்டுகள் பிறகு கபாலி படம் நீங்கள் நடிச்சிருந்தா சொல்கிறீங்க. என்ன அந்த படத்தில் கற்றுக்கிட்டீங்க? ரஜினியுடன் பயணிக்கிறது எப்படி இருந்துச்சு? இல்லை, அருவிக்கு முன்னாடியே நான் கபாலி நடிச்சிட்டேன். அருவிக்கு அப்புறம் நடித்தது பேட்டை, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக வேட்டைன்னு நடித்தேன் சார் கூட. ஓகே, ஒரு 3 படம் நடிச்சிருக்கீங்க ரஜினி கூட. ஆமாம். அவருடைய அந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு? எப்படி பழகுவார் உங்ககிட்ட? பேசினாரா? நீங்கள் அவர்கிட்ட பேச? கபாலி டைமில் நான் அவர்கிட்ட பேசல. நான் பார்த்து பிரமிப்பாக அந்த ஒரு 15 நாள் கிட்ட ஷூட் போச்சு. 15 நாளுமே தலைவரை ரசித்த மாதிரி இருந்தது தான். அதுக்கப்புறம் வந்து பேட்டையில் பேசினோம். அப்புறமா வந்து அது ஒரு சிங்கிள் டேக்கில் முடிஞ்சது. அந்த ஷார்ட் இருந்துச்சு. ஸோ அப்புறமா யார் என்னன்னு விசாரிச்சார். இந்த மாதிரி அருவியில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகே, அந்த சின்ன பையன். அதுக்கப்புறம் அப்படியே ஏன்னா ஒரு 1 டே ஷூட் தான் அது முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறமா லாஸ்ட்டாக வேட்டைன் பண்ணும்போது முன்னே போயிட்டு மேக்கப்லாம் போயிட்டு ஸ்பாட்டுக்குள்ளே போனோடனே சார் உட்காந்துருந்தார். அப்போ போயிட்டு, சார் எப்படி சார் இருக்கீங்க நடக்குன்னா பார்த்துட்டு, அப்புறமா இது அந்த சின்ன பையன் தான்ற மாதிரி ஆக்ஷனில் சொன்னார். ஆமாம் சார், ஓகே ஓகே, அது அவ்வளோதான். அப்படி பெருசாக ஒரு பெரிய கான்வர்சேஷன். ஏன்னா அந்த அளவுக்கு பேச விட மாட்டாங்கல்ல ஷூட்டிங்? அப்படிலாம் கிடையாது. நமக்குமே ஏன்னா அங்கே சீக்வன்ஸாக ரொம்ப எமோஷ்னலாக சீன்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் போகும்போது அந்த மூடு தாண்டி போயிடும். நம்ம தேவையில்லாத நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு ஒரு ஹாய் ஓகே போதும் அப்படின்றது தான். ரஜினி சாருடைய ஒரு நெருக்கம் கிடச்சிது, அவர் கூட பேசி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்குல்ல. அவர் கூட அந்த ஒரு டயலாக் கான்செப்ட் வச்சுருப்பாங்கல்ல, அது நீங்கள் என்ன பேசுனீங்க? அது படத்தில் எப்படி ஹிட் ஆச்சு சொல்லுங்கள். அது உண்மையிலவே அது வந்து ஒரு அறிகுறியில் இப்போ பேசுனது தான் அது. ஏன்னா நான் ஒரே நாளில் 2 படம் கொஞ்சம் அவசரமாக பண்ணாலும், திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாமே சார் தான், நானவேல் சார் தான் பண்ணார். அப்போ அப்போ சொன்னார், இந்த டைலாக் நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஏன்னா உண்மைக்குள்ளே அது நான் பெருசாக யோசிக்கலை, மேபி ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைலாக் அப்போ அவ்வளோ வளம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது என்ன டைலாக் சொல்லுங்களேன்? அது வந்து, சார் இதுவே உன் ஃப்ரெண்டாக இருந்தால் நீ பண்ணுவியா சார்? அதுக்கு அவர் சார் வந்து ஒரு ரிப்ளை கொடுப்பார், இதுவே நான் என் பையனாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் பண்ணுவீங்களா சார்? இதுவே நீ உன் ஃப்ரெண்டாக இருந்தால் உன் பண்ணுவியா சார்? சரி, ஓகே. சரி, எந்த படத்தில் இந்த படம் எனக்கு நடித்ததுலேயே பிடிச்சி நான் நடித்தேன் அப்படின்ற ஒரு படம்னா என்ன படம்? எனக்கு நான் நடிக்கிற எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதான் நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தேடி வர எல்லா படங்களும் எனக்கு அப்படி தான் வரும். இன்க்ளூடிங் இந்த சீனில் நடித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. எல்லாமே அப்படின்னு இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாமே என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே நமக்கு அண்ணன்கள் மாதிரி தான் பழகுறாங்கன்னும் போது அவங்கவுங்க படத்தை நடிக்கும் போது எல்லார்ட்டையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். ஏன்னா நான் சினிமா ஆசைப்பட்ட விதமே தனி. ஏன்னா வந்து நான் படித்து எதனா ஒரு வேலைக்கு போயிருந்தாலுமே என்னால் அந்த வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு இதுவாகவுமே இருந்திருக்க முடியாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடுவனில் கூட வந்தீங்கன்னா எனக்கு நான் 3 பரிமாணங்கள் இருக்கும். அதேமாதிரி கனாலில் வந்து நான் அவ்வளோ பயந்தவனாக இருப்பேன். வந்து ஏன்னா எனக்கு கிரிக்கெட் சுத்தமாக விளையாட தெரியாது. ஆனால் உண்மையிலே கிரிக்கெட் எனக்கு கிரிக்கெட்டை விளையாடணும்னு எனக்கு ஆசை இருக்கிற எனக்கு சேர்த்துங்களேன். ஏன்னா அது எனக்கு உண்மையிலுமே அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். நான் உண்மையிலுமே அப்படி இருந்திருப்பேன். நான் அது யார்கிட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணதே கிடையாது.
எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில இதில் நமக்கு ஒற்றுப்போம். நம்ம எடுக்கிற நமக்கு வர கதாபாத்திரங்கள் அதுக்கும் போது நான் அதை என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன் எல்லா சீனுமே. நீங்கள் நடித்த படத்துலேயே பெரும்பாலும் பாரஞ்சித் படத்தில் தான் அதிக அளவு நடிச்சிருக்கீங்களா இப்போ? இல்லை, அதிக அளவுனா நிறைய படங்கள். நான் அதிகமாக நடிச்சது அருண் காமராஜன் படம். அருண் காமராஜ். ஆமாம், பாரஞ்சித். நெஞ்சுக்கு நீதி, லேபிள் 3 படம் நடிச்சிருக்கேன். ரஞ்சித் அண்ணன் படத்தில் வந்து மெட்ராஸ் நடிச்சிருக்கேன், கபாலி நடிச்சிருக்கேன், 2 தான் நடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ இந்த கேள்வி வந்து முக்கியமான ஒரு கேள்வி. திரைத்துறையில் இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ்னு ஒரு விஷயம், அதை கண்டிப்பாக அது பயன்படுத்துகிறாங்களா, அப்ளை பண்ணுறாங்களா? நிறைய இடங்களில் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து எல்லா இடங்களும் இருக்குது. இப்போ ரஞ்சித் கூட இப்போ பல மேடைகளில் பேசியிருக்காரு. உங்களுக்கு அது மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கா? எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்லைண்ணா. எனக்கு நான் ரஞ்சித் அண்ணன் கூட பழகணும்னு சொல்கிறேன், அதில் வெளியில் பழகணும்னு சொல்கிறேன். என்னிடம் யாரும் அந்த மாதிரி பழகினது இல்லை. ஏன் மேபி இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் அந்த கண்ணோட்டத்தில் என்கிட்ட யாரும் பழகினால மேபி அப்படி இருந்திருந்தால் நான் தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ரஞ்சித் அண்ணன் வந்து நான் இன்ன வரைக்கும் நான் என்ன எதுன்றது அவருக்கு தெரியாது. அன்றைக்கி நான் பையன் நல்லா பண்ணுறான் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இல்லைடா என்ன வந்து எல்லாருமே அந்த டீமில் பார்த்தீங்கன்னா என்னை விட ஹைட்டாக பல்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இனி அடுத்த படம் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்டார். நான் சரி நான் சரி பரவாயில்ல போய் நில்றா, என்ன நினச்சாருந்தில்ல போய் நில்றா அப்படின்னாரு. அன்றைக்கி என்ன சொன்னாரோ இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது. என்ன இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு படம் சாலான ஒரு படம் நடிச்சிருந்தேன். அந்த படம் நான் அவருக்கு போட்டு காட்டும் போது பாலா நல்லா பண்ணியிருந்தான் சொல்லுங்கள் அப்படின்னு மீடியா முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் வந்து டேரக்டர்கிட்டே சொல்லியிருந்தாரு. இப்போ சார்பேட்டையிலும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க? நான் சார்பேட்டா பண்ணல. ஓகே. நான் சார்பேட்டா பண்ணும்போது தான் நான் இது இந்த மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இந்தியன் 2 பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அண்ணன் படம் எதுவும் பண்ணல. இப்போ இந்தியன் 2ல் நடிச்சிங்கல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கமலஹாசன் சாரை பார்த்தீங்களா இல்லை வேற ஒரு கேரக்டர் தான்? இல்லை, அவருக்கும் சாருக்கும் நமக்கும் காம்பினேஷன்ஸ் இல்லை. பட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி தான் படத்துக்குள்ளே போனோம். பட் இல்லை, ஓகே பறந்தாலும் ஓகே. ஏன்னாலும் நான் சின்ன வயசில் டிவியில் இருந்து பார்த்த ஒரு திரைப்படத்துடைய செகண்ட் பார்ட்டில் நம்ம இருக்கிறோன்ற ஒரு ஹாப்பினஸில் பண்ணது அந்த படம். ஓகே. இப்போ தமிழ் சினிமா எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கு? இல்லை ஒரு பெரிய மாஸ் படங்கள் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிற ஒரு சூழலில் சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு, உங்களுடைய ஒப்பீனியன்? ஆனால் அப்படிலாம் கிடையாதுண்ணா. இது பெரிய படங்கள் மட்டுமே எதிர்பார்த்து தமிழ் சினிமா இல்லை, நம்மளும் இல்லை. நமக்கு என்ன படம் பிடிக்குதோ அதை பார்க்குறோம். அப்படி தான் நமக்கு பிடிச்ச நடிகர்கள் படம் வரும்போது அதுக்கு முன்னுரிமை கொடுக்குமே தவிர இது எல்லா படமுமே நம்ம பார்க்க விருப்பப்படுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன 3 BHKவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹவுஸ்மேட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். எல்லாருமே பொருளாதார ரீதியில் ஒரு சொச்சமான அமௌண்ட்டில் எடுக்கப்பட்ட படங்களாக இருந்தாலும் அதனுடைய வெற்றிகள் பெருசு இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்கள், அதெல்லாம் எவ்வளோ பெரிய வெற்றி. அந்த மாதிரி நான் இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆச்சு ஆதீன் அண்ணனோடது, தண்டர்காரனாக இருக்கட்டும், இல்லை அருண் புருஷோத்தம் அண்ணனோட வந்து சத்தியத்திருமனோட எல்லாமே வந்து எல்லாமே இப்போ நல்ல வரவேற்பை பெற்று. இது பொருளாதார ரீதியில்னா வித்தியாசமே இருக்க தவிர, ஆனால் வந்து இந்த படம் தான் போகும் அப்படின்னு இல்லைண்ணா. பொருளாதார ரீதியில் அதிகபட்சமான இருக்கிற படங்கள் மட்டுமே நம்ம எதிர்பார்க்கல. நமக்கு எதிர்பார்க்குறது பார்க்க அழகாக இருக்கணும், நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதே நம்ம. சரி, உங்களை பார்க்குறதுக்கு எவ்வளோன்னு பல்காக இல்லை வள்ளி மாரி இருக்கான் அதுன்னு சொல்லி யாருன்னா ரிஜெக்ட் பண்ண படம் ஏதாவது இருக்கா? அது என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது என்னன்னா, என்னை உண்மையிலேயே எனக்கு அப்படி யாரும் என்னை ரிஜெக்ட் பண்ண கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் வந்து ஒரு சில எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என் கூட இருக்க ஆர்டிஸ்ட் என் கூட நடிக்க மாட்டேன்னு போயிருக்காங்க. ஓகே. அது நிறைய இப்போ பாலா கூட ஃபேஸ் பண்ணார்ல, KPY பாலா. அவர் மேடையில் சொன்னார் கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட நடிகைகளை என் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் நடந்திருக்காது. எனக்கு வந்து ஆன் ஸ்பாட்டில் நடந்துச்சு. ஓகே. அது ஒரு காமன் எல்லாருமே இருக்கிற ஒரு ஒயிட் ஷார்ட் எடுத்து முடிச்சாச்சு. அதோடைய அடுத்து க்ளோஸ் போகணும். அப்போ வந்து நான் அந்த பையன் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு போயிடுச்சு. யார் அந்த நடிகை ஏதாவது சொல்ல முடியுமா? வேண்டாமே எதுக்கு. ஓகே ஓகே. நமக்கு ஒன்று இருக்குது, ஸோ அது வேண்டாம். அதுக்கப்புறம் அதை படுத்தின இயக்குனரும் இயக்குனரும் அதை படுத்தின முன்னணி கதாநாயகரும் பேசி அதுக்கப்புறம் ஒத்துக்க வச்சாங்க. ஓகே, நடிச்சிட்டாங்க. நடிச்சு படம் ரெடியாக இருக்கு ரிலீஸ்க்கு. சரி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், ஆனால் அது கிடைக்காம போயிடுச்சு, நம்ம பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்ற அந்த மாதிரி ஏதாவது படம் கேரக்டர் இருக்கு? என்ன மாதிரி? நான் அந்த படம் வந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணேன். பட் அது பண்ண முடியாமல் போச்சு. பட் ஓகே பரவாயில்ல, படம் என்னன்னு வேண்டாம். அது ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாது. அது மேபி நான் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பண்ணியிருந்தா இன்னுமே என்னுடைய க்ரோத் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ எனக்கு இது மாதிரி ஒரு ஜோனரில் ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஜோனரில் நடித்தா நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? அப்படிலாம் இல்லைண்ணா, எனக்கு எல்லா ஜோனரையும் ட்ரை கிடைச்சா போதும்யா நடிக்க போகிறேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை, இந்த மாதிரி ஒரு ஜோனர் படத்தில் நடிக்கணும்னு ஆசைன்னு ஒருத்தவங்களுக்கு இருக்குல்ல. எனக்கு ஒரு படம் இந்த மாதிரி டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது.
அதுக்கான முயற்சி நான் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்யூச்சரில் பண்ணுவேன்னு வச்சுங்க. உங்களுக்கான ஆசை என்ன? ஆனால் அது வந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தால் நான் இதுதான் ஆசைன்னு சொல்லுவேன். எனக்கு எல்லாமும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதுதான் நான் இது வந்து எனக்கு நல்லதாக இருக்கணும், அது அழகாக இருக்கணும், பார்க்குற மக்களுக்கு அதை ஏற்றுக்கணும், அப்படி இருந்தால் போதுன்றது தான். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எது வேணா எந்த கேரக்டர் கிடைச்சாலும் பண்ணலாம் அப்படின்றது. அந்த கேரக்டர் வந்து நமக்கு உண்மையாலுமே நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 33 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் 33 படங்களுமே நான் பேர் சொன்னால் தெரியக்கூடிய படங்களாக தான் பண்ணியிருக்கேன். அது பெருமைக்கு சொல்ல, அது என்னை சுற்றி இருக்கிற அண்ணன்களாலையும் ப்ளஸ் வந்து கடவுள் கிஃப்ட்டுனாலையும் அமைஞ்சது. அது எல்லாமே எனக்கு ஒரு புது புது விதமாக தான் இருந்தது. ஏன்னா நான் ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக தாடி கிடிலாம் வச்சு முடியெலாம் வச்சுட்டு ஏதாவது காட்டுவாசி மாதிரி இருந்திருப்பேன். அது எனக்கு அது ஒரு பரிமாணம் அப்படின்னும் போது அடுத்த படத்துக்கே எனக்கு இப்படி வச்சுருக்கேன். இது ஒன்று இருக்குது. ஸோ இதை எல்லாருமே என்னை ஒரு விதமாக பார்க்குறாங்க. அப்படின்னும் போது அந்தந்த கேரக்டரும் அந்த வேரியேஷன் ஆகும்போது எனக்கு ஒரு சின்ன சேலஞ்சாக தான் இருக்குது. சரி, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சும் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் அது ஒரு சில டைமில் தவிர்க்க முடியாமல் அது ஒன்று 2 படங்கள் இருந்திருக்கு. அது வந்து என்னென்னா நமக்கு டேட்ஸ் இருக்காது, நம்ம ஒரு இடத்துல இருந்திருப்போம், நம்ம வேற ஒரு படத்துக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்போம், அப்போ அந்த சூழ்நிலையினால பண்ண முடியாமல் இருந்திருக்கு. பல்வேறு படங்கள் வந்து எடுத்தும் எடுக்க முடியாது, அதை சேல்ஸ் பண்ண முடியாமல், வெளியிட முடியாமல் ஒரு சூழல் இருக்குது. ஓடிடியில் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருந்தாலும் பல்வேறு கட்டுப்பாடுகளும் இப்போ இருக்குது. ஓடிடி பிளாட்ஃபார்மில் எடுக்கக்கூடிய ஒரு படங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மாதிரி நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஆனால் நான் அதை வரவேற்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நானுமே அதில் ஏன்னா எனக்கு கோவிட் டைமில் நான் நடித்த 3 படம் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. நான் தெலுங்குல ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் இட்லு அம்மான்னு சொல்லிட்டு, அந்த படம் வந்து அந்த படமும் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் நடுவன்ற படம் அதுவுமே ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனாலுமே அதுக்கான வரவேற்பு அது பெற்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதில் வந்து எனக்கு லேபிள்ன்ற ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வெள்ளராஜா. இந்த 3 வெப் சீரிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் 2 படம் கொடுத்த தாக்குதலை தாண்டி இதை வந்து ஒரு 3 படங்களுக்கான டைம் டியூரேஷன் அது எடுத்துக்குது. அந்த டைம் டியூரேஷனில் நான் அந்த வெப் சீரிஸ்குள்ளே ஹோல்ட் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு டேரக்டராக இருக்கட்டும், அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை எவ்வளோ எலாபரேஷனாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்ல முடியுது. அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆமாம். ஏன்னா வந்து ஒரு 3 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க, இல்லை 2.25 மணி நேரத்தில் எவ்வளோ சொல்லுவீங்க, எங்களுடைய கருத்துக்கள் இவ்வளோதானா அப்படின்ட்டு. இல்லை நம்ம வந்து நம்ம இங்கிலீஷ் படங்கள் மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி போனால் நம்மளுடைய அந்த கலாச்சாரம் இன்னும் நம்ம சமூக மேலே இன்னும் வரல. அதுக்கான அந்த பேஸ் வரும்போது வேணால் பார்ட் 1 பார்ட் 2 போகலாம். அதுவும் வந்து அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஹாரி பாட்டர் 1 2 3 4 அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி போக நம்மளதுல இருந்தால் நான் ஒரு சில கருத்துக்கள் நம்மகிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் ஒரே ஒரு படத்தில் ஒரு விதமாக மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ஓடிடி. ஆமாம். ஏன்னா ஒரு படத்தில் எல்லா கருத்துமே முன்வைக்க முடியாது இல்லையா? அதுக்கான தான். இன்னொன்று விஷயங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து ப்ரொடியூசர் சைட்லேயும் மேக்ஸிமம் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து தேட்டர் சைடில் முன்னாடி வந்து ஒன்லி ஃபார் ஓடிடின்னு இருந்தது. இப்போ அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இல்லை. ஏன்னா நீங்கள் தேட்டர் போனதுக்கப்புறம் தான் ஓடிடி போகும்போது அதுவுமே என்னால் தேட்டரில் ஒரு சில படங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கும் போது அதை நான் தாராளமாக ஓடிடியில் பார்க்கலாமே. மேபி வந்து இப்போ நாங்கள் ஓடிடி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நெட்டில் டவுன்லோட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சிடி வாங்குவோம். இந்த மாதிரி அதுக்கு பெட்டராக நான் ஒரு மாதத்துக்கு இவ்வளோவோ ஏதோ ஒரு அமௌண்ட் பார்த்து நல்ல குவாலிட்டியில் நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டில் தாராளமாக பார்க்கலாம்ல. அது நல்லது தானே? ஓகே, நீங்கள் நடித்ததுலேயே ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு சூழல் ஒரு படத்தில் அமைஞ்சிச்சு, இந்த இடம் வந்து எனக்கு மெமரபுளாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குண்ணா. எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு மெட்ராஸ் படத்துலேருந்து நான் ஆரம்பிக்கலாம். நான் அவங்களுடைய வாழ்வியல் எனக்கு ஃபஸ்ட்டு புதுசு. நான் அதுக்கு பழக்கமே படாதேன். இந்த சென்னைக்கு வந்து அந்த மாதிரி வாழ்வியலுக்குள்ள நான் என் சரௌண்டிங்குள்ளே சுற்றணும். நான் இந்த லோயலா காலேஜ் நுங்கம்பாக்கம், சூளைமேடு, இந்த கோடம்பாக்கம் இப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு முடிஞ்சு போனால் அண்ணா நகர் இப்படி. நான் இந்த வேசர்பாடி இந்த பக்கம்லாம் நான் போனதில்லை. பெருசாக போனாலும் நான் அப்படியே ஏன்னா போனோமா ஹோட்டல் போனோமா அப்படின்னு உள்ளே அவங்க கூட உட்காந்து பேசுறதுக்கான அந்த வாழ்வியல் நான் பார்த்தது கிடையாது. அது நான் அவங்க கூட ஒரு 53 நாள் சர்வே பண்ணும்போது எனக்கு புதுசாக இருந்தது. எனக்கு அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போகிறோம், நம்ம இந்த பக்கம் நான் திருநெல்வேலி இந்த பக்கம் போகும்போது அவங்களுடைய வாழ்வியல் பார்க்கும்போது அது இன்னும் புதுசாக இருந்தது. அதே மாதிரி நடுவன் போகும்போது எனக்கு வந்து கொடைக்கானலில் அவங்களுடைய வாழ்வியல் எனக்கு புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லேபிள் பண்ணும்போது டோட்டலாக வேரியேஷனாக இருந்தது. எனக்கு வந்து இந்த லேபிள்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கு வேற மாதிரி இருந்தது. அவங்களுடைய லைஃபே டோட்டலாக இருந்தது. ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்கிறது,
ஒழுக்கம் வேணும், ஸ்போர்ட்ஸ்மேன் ஒழுக்கம் வேணும் அப்படின்னு. என்னடா ஸ்போர்ட்ஸ்மேன் ஒழுக்கமாக இருன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அது என்னென்ன ஸ்போர்ட்ஸ்மேன் ஒழுக்கம் அப்படின்னு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இப்படி தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு காலையில் எழுந்திரிக்கணும், இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படின்னு. இது எல்லாமே ஒரு கேரக்டர் எடுக்கும் போதும் இருக்கும். எனக்கு வந்து இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, நான் இட்லோமான்னு ஒரு படம் பண்ணேன் தெலுங்கு அண்ட் தமிழ் பண்ணேன். வந்து நம்ம மது அம்பட் சார் கேமரா பண்ணாங்க, உமா மகேஸ்வர் சார் வந்து டைரக்ஷன் பண்ணாங்க, ரேவதி மேம் லீட் பண்ணாங்க, நான் நெகட்டிவ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து செகண்டராபாத்தில் ஷூட் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஒரு ஏரியாவில் ஷூட்டு. ஆனால் அந்த ஏரியாவில் வந்து ட்ரோனோ இல்லை 45 ஸ்க்ரீனோ ஏற்றக்கூடாது. ஏன்னா அந்த ஏரியாவில் எந்த ஒரு ரெஸ்ட் ரூமுக்கும் டாப் கிடையாது. ஓகே. அதில் வந்து எங்கேயுமே ட்ரோன்ஸுமே கிடையாது. அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. நான் அதில் ஒரு ஷார்ட் எடுக்கிறோம். அவங்களுடைய இது வந்து இருக்குல்ல, இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எப்படி இது எப்படி இது இவ்வளோ, ஏன்னா வந்து அது நம்ம ஒரு கிராமமாக இருந்தால் எனக்கு கிராம பழக்கம் இருக்குது. எனக்கு கிராமத்தில் எனக்கு வந்து வயக்காட்டு பக்கம் போய் பழக்கம் இருக்குது, ஆத்தோரமாக போய் பழக்கம் இருக்குது. அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எப்படி இது பாசிபிள் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் நான் நடிக்கும்போது அது எனக்கு அதுவெல்லாம் ஒன்றுமே மறக்க முடியாத ஒரு, ஏன்னா அது ஒரு கேரக்டராகவே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ரோட் பாயின்னும் போது இருக்கிறதுலே அந்த எனக்கு அந்த கேரக்டரோடு அதை என்னை பார்த்து அவங்கலாம் பயந்து, அவங்களுக்கும் அந்த பயம் வரும்போது அவங்க ஏன்னோ கழுத்துக்கு அடிக்கலாம் வந்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்து. ஸோ இதெல்லாம் மறக்கவே முடியாது. இதுமாதிரி நிறைய இருக்குது. ஒரு படத்துக்கும் ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போது ரொம்ப அதிகமான இளைஞர்கள் வந்து படம் பண்ணணும், நம்மளும் வந்து ஏதாவது ஹீரோவோ இல்லை சைட் கேரக்டரோ நடிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள், ஆனால் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஏதோ ஒரு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் உங்களுடைய அறிவுரை என்ன இருக்குது? இப்போ இருக்க யாருக்கும் நமக்கு அறிவுரை சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே உங்களுடைய கஷ்டங்களை சொல்லலாம்ல. அது தாராளமாக சொல்லலாம் இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இப்போ சினிமா ஈஸி ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லார் கையிலையும் சினிமா இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ஆஃபீஸ்க்காக போயிட்டு ஃபோட்டோ கொடுக்கணும். நான் யாருன்றது எதனா ஒரு படத்தில் ஒரு விஷுவலைஸ் வந்தால் அதுக்கப்புறம் தான் நான் கேமரா ஃபியர் இல்லைன்றது அந்த ஒரு டேரக்டருக்கோ இல்லை அந்த ஆஃபீஸ்க்கோ தெரியும். அதுக்கப்புறம் ஓகேப்பா நான் ஸ்பாட்டுக்கு கூட்டின்னு போயிட்டா பயப்படாமல் இருப்பான் அப்படின்றது. ஆனால் வந்து இன்றைக்கி அப்படி கிடையாது. எனக்கு கேமரா ஃபியர் இல்லைன்றது அவங்க ஃபோன்லேயே வச்சு காட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பையன் எப்படி நடிப்பான் அப்படின்றது ஒரு ரீல்ஸ் மூலியமாவோ இல்லை யூடியூப் சேனல் மூலியமாவோ இது மாதிரி நிறைய வந்துருச்சு. ஸோ இங்கே சினிமா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் போகுது. அதனால் இப்போ சினிமா ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அவங்கவுங்க திறமையை அவங்க எந்த விதத்தில் எந்த வழியில் காட்ட முடியுதோ அந்த இடத்துல காட்டி எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி சினிமா வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. சினிமா ஒரு ஈஸியாக இல்லை டஃபஸ்ட்டு ஃபீல்டா? ஸோ இன்றைக்கி வந்து சினிமா வந்து சொல்லப்போனால் வந்து ரொம்ப ஈஸியானது தான் ஜெயிக்கிற வரைக்கும். ஆனால் ஒரு சில கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே எல்லா ஃபீல்டும் இருக்கிறது தானே. ஒன்று ஒரு கல் வச்சதுக்கப்புறம் இன்னொரு கல் கொஞ்சம் தூரமாக தெரியும். அந்த கல்லுக்கிட்ட போகும்போது இன்னும் அடுத்த கல் இன்னும் தூரமாக தெரியும். அவ்வளோதான். ஒவ்வொரு படியும் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும், புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும். ஓகே, அருவி பாலா பற்றிய பல்வேறு தகவலையும் அனுபவத்தையும் நியூஸ் டுடே தமிழுக்காக தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக. நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேங்க. நன்றி பாலா.